வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஐ எம் யுவர் ஃபியூச்சர் ஃபேன் தமிழ் கேமர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம சரி போர் அடிக்குது அப்படின்னு இந்தோனேஷியா சர்வர் வந்திருந்தேன். அலாக் வச்சுருக்கேன், புது பண்டில் எடுத்துகிட்டு வந்தேன். இதை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இன்னும் ஒருத்தர் ஓடுற சொல்லி கேட்குது பாருங்கள். எவ்வளோ ஒருத்தர் கீழே இருக்கான் போலே. எனக்கு ஏற்கனவே தெரியும் கைஸ், ஏன்னா நான் தான் இந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸில் தான் எடுத்தேன். நான் வீழ்வேன் என்று நினைத்தாலும் அப்படி இனி வந்து பார்த்திங்கன்னா புறத்து தேடிக்கிட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை கைஸ். அதுக்கப்புறமா டப்புன்னு வெளியே வந்து பார்த்தா அங்கேயும் வேணும். சரி பின்னாடி போய் பார்த்தா அங்கே ஒரு கைஸ் அண்ட் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன அங்கே ஒருத்தன் ஓடணும், நீங்கள் பார்த்தீங்களா? அங்கே ஒருத்தன் ஓடுறான் பாருங்க கேள்வி. ஓகே கைஸ், நான் சொல்ல வந்தது பார்த்தீங்கன்னா, நான் கேம் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவன் எல்லாருமே பாட்டில் காஸ்ட்யூம் போட்டிருந்தாங்க. இப்போ ஆனால் அந்த ஆண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹூடிலாம் போட்டிருக்கான். வந்துட்டு எந்த கைஸ் அந்த கேள்வி? நான் எனக்கு தெரிஞ்ச இந்த கிளி என்னை ஷூட் பண்ணும் பயங்கரமாக. குளோவால் போட்டு இதோ ஷூட் பண்ணிருச்சு. தேனியிலிருந்து அருண் பேசுகிறேன். இதோ இருக்கா? நக்கு செத்த பையல. இந்த ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு காஸ்டியூம் போட்டிருந்தா. ஆனால் இப்போ என்ன அந்த ஜெயிலர் இங்கே பாருங்க கைஸ், அந்த கிளியோட ட்ரெஸ்ஸை. ஓகே, நானும் அப்படியே கொஞ்சம் சுற்றிக்கிட்டு ஒரு ஆண்டனி வந்து எந்த தலையை கொடுத்துட்டான். ஓகேடா அப்படின்ட்டு நானும் ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டே இருந்தேன். அப்படியே உள்ளுக்குள்ளே சுடுற சவுண்டு கேட்டுச்சு. எவன்டாவது நான் வரேன்டா அப்படின்ட்டு மேலே போனேன். பார்த்தா இந்த கண்ணில் ஏன் வைக்க முடியல. அப்படியே கீழே குதிச்சு வந்தேன். பக்கம் தான் இருந்துச்சு. புட்டமுன்னு அப்படியே எடுத்தேன், ஓடிடுச்சு. என்னை பார்த்து பயந்து அப்படியே நின்று ரெண்டு இருக்குவேன். அப்படின்னு கற்றுது சாவுலே அப்படின்ட்டு ஒரு அடியே போட்டேன். ஓகே, நல்லா லூட் எடுத்துக்கலாம்ல. ஐயோ எனிமி ப்ளீஸ் அங்கிட்டு பார்த்தீங்களா? சாவுங்க. ஓ மை காட், வாவ் எவ்வளோ லூட்டு. இந்த இடத்துல ஒரு தாம்சன் எடுத்துகிட்டு இந்த ஏகே கீழே போட்டுருவான். அதுக்கப்புறம் இந்த இது எடுத்துக்கலாம் கைஸ், MP40 கீழே போட்டு ஏகே எடுத்துட்டேன். ஓகே டே எங்கே இருந்தால் சொல்ல மாப்பிள்ளை அப்படின்னு ஓடிக்கிட்டு தான் நான் அந்த பார்த்துட்டேன் அப்படின்ட்டு இருந்தேன். கடைசி பார்த்தா இவ்வளோ நியூ பண்டில் போட்டிருக்காங்க கைஸ். ஓ மை காட், வாவ். அண்ட் அப்படியே நான் சும்மா இப்படி மூமெண்ட்லாம் போட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். டப்புன்னு க்ளோவால் போடுற மாப்பிள்ள எங்கடா இருக்க? எங்கே சொல்கிற? எங்கேயா இருக்கீங்களா? தலைவர் நேரம் தரோம். எவனா இங்கே வாங்கடா அப்படின்னு கத்திட்டு போய்கிட்டு இருந்தேன். பார்த்தா ஒருத்தனும் வாங்கல கைஸ். நான் கடுப்பாயிட்டு ஐயோ அப்படின்னு மேலே போய் ஒழிஞ்சுக்கிட்டேன். மேப்பில் பாருங்க கைஸ், ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துருச்சு. உடனே இருக்கும் மேலேங்கெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிட்டேன். எடுத்தேன் பாரு ஓட்டம் போச்சு கைஸ். தெரியாமல் க்ளோவால் போட்டேன். ஒரு க்ளோவால் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, மெடிக்கிட் தாங்கடா அப்படின்னு மெடிக்கிட் எடுத்தாச்சு. ஹேர் ஸ்டைல் ஓகே சண்ட் அப்படியே வளவலன்னு பேசாமல் இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏற்கனவே பாதி வீடியோ முடிஞ்சிச்சோ. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டொப்புன்னு எனிமையை தேட ஆரம்பித்தேன். பயங்கர கொள்ள வெறியில் இருந்தேன். சரின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தவலான்னு பார்த்தேன். அந்த காம்பவுண்ட் கடைசி பார்த்தா என்னால் பிடிக்க முடியல கைஸ். சரி இந்த இடத்துல லூட்டு பாக்ஸ் இருக்கு, லூட்டாக பொறுக்கலாம் அப்படின்னு இப்படி போய் சுற்றினேன். எனக்கு இது எதுவுமே பண்ண தெரியாது. இது வரைக்கும் இந்த மாதிரி பாக்ஸ்லாம் லூட் எடுத்ததே இல்லை. ஓகே அப்படின்ட்டு நானும் போய் இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன் கைஸ். சரிடா இனிமேல் இங்கெல்லாம் மனுஷங்க வாழவே முடியாது அப்படின்னு ஒரு மூமெண்ட்டை போட்டு இந்த ஏறிட்டேன் மேலே.
அப்படியே இந்த இடத்துல உட்காந்து எதனா எனிமிலாம் ஜோனில் ஓடிடுவேன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். மொத்தம் இப்போ நம்ம வந்த உடனே இந்த இங்கே பாருங்கள் கிளாக் டவரே ஃபுல்லாக ஜோனால் மூழ்கிருச்சு. எப்படா அப்படின்ட்டு பார்த்தா ஜோன் இங்கேயே பக்கத்தில் வந்துருச்சு. சும்மா அப்படி ஜோனில் ஓடலாம் அப்படின்ட்டு ஐடியா வந்துச்சு. ஓடிக்கிட்டு இருந்தேன். அப்படியே போய்கிட்டு இருந்தேன் கைஸ். அப்படியே குட்ரா ஜூட்டு அப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தேன். டோக்கில் எனிமி வந்துட்டாங்க. எப்படா அப்படின்னு க்ளோவல் போடலான்னு பார்த்தீங்க. க்ளோவல் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு பார்த்தீங்க. முன்னாடி ஓடிச்சு அந்த நாய். அவனுக்கு சுடுறேன் பார்த்தேன் பக்கத்தில் வந்துட்டானா நான் சுட முடியல. அவன் அப்படியே அவுட் ஆகிட்டேன். பாய் ஃப்ரம் ஃபியூச்சர் ஃபேந்தம் கேமர். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். பாய் ஃப்ரம் ஃபியூச்சர் ஃபேந்தம் கேமர். பாய், பீஸ் அவுட். I step up to the mic, gonna make it swing. Feel the